अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஏரல் கிழங்கு போட்டு கரியானம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நானே அடுப்பத்தை வச்சுக்கிறேன் சட்டி அடுப்புல வச்சிட்டேன் சட்டி சூடாகட்டும் சட்டி சூடாயிருச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சோண்டு நெய் எண்ணெய் சூடாயிடுச்சு 4 ஏலக்காய் 2 கிராம்பு 1 துண்டு பட்டை இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் அது வதங்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் 1 ஸ்பூனுக்கு உப்பு போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போது 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் இதை அரைச்சி 1 மாதம் ஆகுதுங்க இன்னமும் அது அப்படியே இருக்குது பாருங்கள் கலர் மாறாமல் அடுத்தது கொஞ்சோண்டு தயிர் ரெண்டையும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் 2 தக்காளி ஒரு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அதை வதக்கி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அது மிக்ஸ் ஆனோடனே மற்ற பொருள்களை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சீரகத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் வத்தத்தூள் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு கறியை தூக்கி அதில் தட்டிடலாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கறியை தூக்கி அதில் தட்டிக்கலாம் மசாலாலாம் போட்ட உடனே அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அது இப்போது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே சிம்மில் வெந்து வரட்டும் இப்போது அதில் 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள்
ஒரு சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டுற வேண்டியதான். அதில் மூடி போட்டாச்சு. இப்போ விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு ஒரு நல்ல ஒரு 6-7 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். விசில்லாம் போயிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் கறி. ஆனால் சூப்பராக இருக்கா, மாஷா அல்லாஹ். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஏரலுக்கிழங்கு பாருங்கள். ஏரலுக்கிழங்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கிழங்கை இதில் போட்டுக்கலாம். எல்லா கிழங்கையும் அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஏரல் கிழங்கு போட்டு மாட்டுக்கறி குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. மாட்டுக்கறியில் ஏரல் கிழங்கு போட்டு செய்கிறது அது ஒரு தனி டேஸ்ட்டு. சரிங்களா? யாருக்கெல்லாம் அந்த மாதிரி மாட்டுக்கறியில் ஏரல் கிழங்கு போட்டு செய்கிறது பிடிக்குன்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போது இதை ஒரு விசில் போட்டுருவோம். பாருங்கள் விசில் போயிடுச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். கிழங்கு போட்டு 2 விசில் விட்டேன், அதிகமாக விடலை. 2 விசில் விட்டுருக்கேன். இப்போ கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கிழங்கு வெந்திருக்கு பாருங்கள். உடைச்சதும் உடஞ்சிடுச்சு. மாஷா அல்லாஹ் ஜோராக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வைக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் சிம்மில் வைக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அது சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள் கொதி ஆயிடுச்சு, கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், கறியான ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.